ஆனால் அவர் புதுசாக நடிக்க வந்து விட்டுட்டு இப்போது வந்திருக்காருன்னு அரசியலுக்கு. அவருக்கு நிச்சயமாக இந்த நெல்லு சுழிவுலாம் தெரியாது. இதற்கான விமர்சனத்தை நிறைய பார்த்துட்டாரு. நிச்சயமாக அடுத்தடுத்து அரசியல் தலைவர்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுவார். விமர்சனம் செய்யலாம் எல்லாரையும், ஆனால் மரியாதையோடு விமர்சனம் செய்யணும். இது விஜய் சாருக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் இது மூலயமா கேட்டுக்கிறேன். ஆனால் அவங்க இருக்க சித்தாந்தத்துலேருந்து அவங்க அதை சொல்கிறாங்கன்னு எப்போவுமே நம்ம பெற்றோர் பக்கம் தானே நின்று பேச முடியும். ஸோ நம்ம காதலுக்கு எதிரி இல்லை, ஆனால் பெற்றோர்களோட ஆதரவோடு தான் நீங்கள் திருமணம் பண்ணிக்கணும். அவங்களுக்கு தெரியாதது இல்லை, அவங்களுக்கு தெரியாத நல்லது கெட்டது இல்லை. அதனால் பெற்றோர்களையும் நீங்கள் திருப்திப்படுத்தி உங்கள் காதலை நிறைவேற்றிக்கோங்கன்னு நான் இந்த இளைஞர்கள்கிட்ட கேட்டுக்கிறேன்னு. அமீர் அண்ணனோட கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைண்ணே. ஆனால் படுகொலைன்றது எப்போவுமே தப்பான விஷயண்ணே. அந்த கவினோட ஆணவ படுகொலைக்கு நானும் கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன்னு. நான் சொல்கிறது, காதலர்களுக்கு இந்த மாதிரி இந்த நிலைமைக்கு பெற்றோரை கொண்டு போகாதீங்க. எல்லாரோட வாழ்க்கையுமே வீணாக போகும். முடிஞ்ச அளவுக்கு பெற்றோரை கன்வின்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு பொறுமையோட காதலிங்க. அது ரொம்ப முக்கியம். பொறுமை இல்லாத காதல் வந்து நிச்சயமாக அது வெற்றி பெறாது. நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தாலும் அது ஒரு காலத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய மன வருத்தத்தில் தான் போய் சேர்க்கும். அது வரைக்கும் நீங்கள் வந்து அந்த பொறுமையை கடைப்பிடிக்கணும்னு கேட்டுக்கிறேன் இன்றைய இளைஞர்களுக்கு. ஆனால் அப்படிலாம் இல்லைண்ணே, அதெல்லாம் இருந்து. ஆனால் அவங்களுக்கு வந்து யார் புதுசாக அரசியல் எடுத்தாலும், இளைஞர்கள்ட்ட யார் எழுச்சியோட வந்து நின்னாலும் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு முத்திரை, இவருக்கு RSS முத்திரை குத்துவார், வேறு யாராவது வந்தால் அவர் புது முத்திரை குத்துவாங்க. அவங்களுக்கு அவங்கள தவிர எல்லாருமே கெட்டவங்க தான். அவர் பேச்செல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டானே. அண்ணா இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி தான் திரௌபதி 2 திரைப்படம் பற்றி அனௌன்ஸ்மெண்ட்டும் முதல் பார்வையை வெளியிட்டிருந்தோம். அந்த ஆழ்கடலேருந்து வெளியிட்ட வீடியோவுக்கு வந்து மக்கள் பேராதரவு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். திரௌபதி முதல் பாகம் பெற்ற வெற்றியை விட 10 மடங்கு இந்த படம் வெற்றி பெறும். தைரியமாக சொல்கிறேன். நிறைய பேர் பேசிட்டு அனுபவிப்பாங்க பின்னாடி. இது அப்படி இருக்காது. திரௌபதி 2ஆம் பாகம் திரௌபதி 1 விட 10 மடங்கு வீரியமாக இருக்கும். ஆனால் நானும் பார்க்குறேன் சமூக வலைத்தளங்களில் நிறைய மருத்துவர் ஐயாவை பற்றின விமர்சனங்கள் வருது. அவர் சமீப கால அவர் நடந்துக்கிட்ட அவர் மூலியமாக நிறைய விஷயங்கள் வெளியே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எப்போவுமே தனி மனிதரை விட சமூகம் மிக பெரியதுன்னு. நம்ம சமூகத்துக்கு வந்து அவர் செஞ்ச அத்தனை நல்லதை தாண்டி இன்றைக்கி வந்து அவரை நிறைய பேர் வந்து தப்பாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது காரணம் ஒரு தனி மனிதனோட செயல் தான். அதனால் அந்த சமுதாயத்தை யாரும் பழித்து பேசக்கூடாது. அவர் மிகப்பெரியவர். அந்த எண்ணம் எல்லாருக்கும் இருக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், தனி நம்பரை விட சமூகம் மிகப்பெரியது. அது எல்லாரையும் நல்ல செய்கிறவங்களை கொண்டாடும், கெட்டது செஞ்சால் தூக்கி போட்டு மிதிக்கும். அது எல்லாருக்கும் பொருந்தும். ஆனால் அது எல்லாருக்குமே அந்த மன வருத்தம் இருக்குண்ணே. இப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு மூத்தவர் வந்து இப்படிலாம் செஞ்சால் உங்களுக்கு என்ன மனநிலை இருக்குமோ அதே மனநிலை தான் எனக்கும். அன்புமணி அண்ணனுக்கும் அதே மனநிலை தான் இருக்குன்னு எனக்கு அன்புமணி அண்ணனை பற்றி நினச்சா தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவரோட மனநிலையிலேருந்து பார்த்தா இது ரொம்ப வருத்தக்குரிய செயல். ஏன்னா அவர் வந்து அவர் மகளுக்கு திருமணமாகி அவங்க பேத்தி இருக்காங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி வயதில் இருக்க ஒரு மகனுக்கு இப்போ நடக்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எவ்வளோ வலியை கொடுக்குன்றதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த தருணத்தில் நான் அவர் கூட தானே நிற்கிறேன்.